இப்போ சோஷியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் ஃபேமிலியில் பிரச்சனை. எந்த ஒன் ஃபேமிலின்னு கேட்குறீங்களா? வேறு யாரும் கிடையாது, நம்ம மும்பை இந்தியன்ஸ் சைடில் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது ரோஹித் சர்மா சம்மதிச்சு தான் வெளியே வந்தாரா, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி கேப்டன்சிலேருந்து அவங்கள தூக்குனாங்களானுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாகவே 2 மாதமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதை அப்படியே அமுத்தி வச்சிருந்தாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச ஆக்ஷன்லாம் தாண்டி வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டைமில் மும்பை இந்தியன்ஸோட கோச் ஒரு இன்டர்வியூவில் சொன்னப்போ, ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, நார்மலாக தான் அவரே ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதோட கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ரோஹித் சர்மாவுடைய மனைவி ரித்திகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஆமாம், உண்மைதான், ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரை ப்ரெஸ் பண்ணி தான் தூக்கி இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போடணும், அதனால தான் ட்ரேடில் வாங்கினதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.